தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் மேலும் 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மேலும் 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தில் ஏற்கனவே விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மேலும் 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தில் ஏற்கனவே விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் மயக்கம் அடைந்துள்ளனர். விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்ட 3 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் அக்பர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அக்பர், இது கொடுத்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகவல்லி. புதுச்சேரியில் விஷவாயு பெண்கள் உயிரிழந்த நிலையில் இன்று காலை ஒரு பெண் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 பேர் மீண்டும் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு தாக்கி 5 பேர் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு நேற்றைய முன்தினம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் 75 வயது மூதாட்டி செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல் அவரது வீட்டின் அருகே உள்ள 15 வயது சிறுமி செல்வராணியும் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த 15 வயது சிறுமி மற்றும் செந்தாமரை அவரது மகள் காமாட்சி ஆகியோருக்கு நேற்று அவரது குடும்ப முறைப்படி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் யாரும் நேற்று மாலையே வீட்டுக்குள் செல்லாமல் விஷவாயு இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு வீட்டுக்குள் செல்வோம் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து விஷவாயு இருக்கா இல்லையா என்பது குறித்து ஆய்வு செய்து அதை விஷவாயு பாதாள சாக்கடை தொட்டிக்குள் நெருப்பை கொளுத்தி போட்டு விஷவாயு இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அனைவரும் நேற்று மாலை வீட்டிற்கு சென்ற நிலையில் இன்று காலை புஷ்பராணி என்பவர் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் புஷ்பராணி என்பவர் கழிப்பறைக்கு சென்ற போது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்து கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 3 பேர் கழிவறையை பயன்படுத்திய நிலையில் மயக்கமடைந்து கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அங்கு அவருக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சுலோச்சனா தற்பொழுது பாதிக்கப்பட்ட சுலோச்சனா மற்றும் அவரது கணவர் மேரி செல்வம், பூமகள் என்ற 3 பேர் தற்பொழுது பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து எதனால் இவர்கள் மயக்கம் அடைந்தனர், விஷவாயு தாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து மருத்துவம் பார்த்து வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் தொடர்ந்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் உழவர்கரை புதுநகர் பகுதியானது தொடர்ந்து பதட்டத்திலேயே இருந்து வருகிறது. கற்பகவல்லி. அக்பர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அதிகாரிகள் யாராவது வந்து பார்வையிட்டாங்களா? சட்டமன்ற உறுப்பினர் இன்று காலை முதலே தொடர்ந்து அதிகாரிகளுடன் அதே இடத்தில் இருந்து வருகிறார். மேலும் அங்கு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவர்கள் குழுவும் புதுநகர் பகுதியில் உள்ளது. அதனால்தான் மயக்கமடைந்த உடனேயே மயக்கமடைந்த 3 பேரையும் ஆம்புலன்ஸில் வைத்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர், சுகாதாரத்துறையினர், பொதுப்பணித்துறையினர், நகராட்சியினர் என அனைத்து துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திலே தற்போது இருந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர்.